அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டூம் ஆஃப் ஃபாலன் காட்ஸ் எபிசோட் 20 தாங்க பார்க்க போகிறோம். போன எபிசோடில் அந்த ஒரு ஏஞ்சல் கூட சண்டை போட்டு அதை டிஃபீட் பண்ணிட்டாங்களா. இப்போது நம்ம டிராகனுக்கு இன்னும் கோவம் அடங்கலை. அது பயங்கர வேகமாக மேலே போகுதுங்க. எங்கே போகிறோம் அப்படின்னு கேட்டால் வரேன்னு சொல்லுது. நேராக போயிட்டு அந்த ஏஞ்சலுடைய ஹார்ட் இருக்கும் பாருங்கள், அதை ரெண்டாக கடிச்சு உடச்சிச்சிங்க. ஒரு பாதி அதை எடுத்துக்கிட்டு என்ன சொல்லுது, இந்த ஹார்ட்டை மட்டும் நான் ரிஃபைன் பண்ணிட்டேன், என்னுடைய பவர் எங்கேயோ போயிடும், இந்தா ஒரு பாதியை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட தூக்கி போடுது. இந்த கிழவனோட ரியாக்ஷனை பாருங்களேன். நம்ம ஹீரோ அதை கையில் வாங்கிட்டு ஐயே இது எனக்கு வேணான்னு சொல்லிட்டு மறுபடியும் தூக்கி போடுறான். பாவம், அந்த கிழவனுக்காச்சும் கொடுங்கடா. நம்ம டிராகன் அதை வாயில் போட்டு முழுங்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒருத்தன் வந்தால டூம்குள்ளே இருந்து அவன் நம்ம டிராகனை அட்டாக் பண்ணலான்னு பார்க்குறாங்க. திடீர்னு அவனுக்கு என்னமோ ஆகுது, அவனுடைய கான்ஷியஸ்னஸில் என்னமோ நடக்குது. உடனே டிராகன் அங்கேருந்து ஓடி வந்துருமா. ஆத்தாடி, கொஞ்சம் விட்டுருந்தா என்னை போட்டு தள்ளிருப்பான்டா, என்னடா பிரச்சனை அவனுக்கு அப்படின்னு கேட்குது. ஆக்சுவலாக அவனாவே இல்லை, ஓரளவுக்கு சுயநனக்கு வந்துட்டு என்ன சொல்கிறான், நீ அந்த ஈஸ்டர்ன் டிராகன் தானே, போனா போதுன்னு உன்னை உயிரோட விடுறேன் அப்படிங்கிறான். ஆக்சுவலாக இவனுக்குள்ள ஹெவன்லி எனர்ஜியும் இருக்குது, டெவிலோட எனர்ஜியுமே இருக்குது. இப்போ இவனுக்கு எதை சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா ஏதாவது ஒரு பக்கம் தானே போக முடியும். அவனுக்குள்ள ஒரு மிகப்பெரிய போராட்டமே போய்கிட்டு இருக்கு. இவங்க என்ன சொல்கிறாங்க, இதுக்கு முன்னாடி அவன் ஈவில் பீப்புள் நிறைய பேரை ஸ்லைன் பண்ணியிருக்கான்ல, கொண்டிருக்கான்ல, அவங்களோட சோல் வந்து இவனோட ஃபியூஸ் ஆயிருக்கு. அப்போ உள்ளுக்குள்ளே ஹெவன்லி எனர்ஜியும் இருக்குது, இந்த டெவில் எனர்ஜியும் இருக்குது. எதை சூஸ் பண்ணுறது? ரெண்டு எனர்ஜியுமே அவனை போட்டு பாடாக படுத்திக்கிட்டு இருக்குங்க. அவனே என்ன சொல்கிறான், நான் யார், நான் என்னவா மாறணும். ஏன்னா அவனுக்குள்ளே இருக்க டெவில் எனர்ஜி ஏற்கனவே பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. கண்டிப்பாக அதை வெளியில் எடுக்க முடியாது. ஒன்று, அவன் தன்னை தானே அழிச்சுக்கணும். ஆனால் அவன் என்ன சொல்கிறான், இல்லை வேறொரு வழி இருக்குது. அவனோட இம்மார்டல் ஆரா இருக்குல்ல, அதாவது ஹெவன்லி ஆரா, அதை மொத்தமாக வெளில எடுத்துகிட்டு இந்த டெவில் பாடி இருக்கும்ல, அதை வந்து சூஸ் பண்ணுறாங்க அவன். ஸோ டெவில் பார்த்தா சூஸ் பண்ணுறான் பயவுல. சார் என்ன சொல்கிறாரு, கிட்டத்தட்ட 1 மில்லியனியம் ஆயிடுச்சு, இப்போ தான் நான் வந்து என்னுடைய பாதையை சூஸ் பண்ணியிருக்கேன், உங்கள் எல்லாரையும் நான் பலி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ண ரெடி ஆகிறான். கிழவன் என்ன சொல்லுது, இந்த அட்டாக் வந்து லெவல் 6க்கு மேலே இருக்குது, உயிரோடு இருக்கணும்னு ஆசை இருந்தால் எல்லாரும் ஒன்று சேர்த்து அட்டாக் பண்ணுங்கடான்னு. இவ்வளோ பேரும் ஒன்று சேர்ந்து அட்டாக் பண்ணி கூட அந்த ஆளோடைய அட்டாக்கை தடுக்க முடியலங்க. அந்த ஆள் பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கான். உண்மையாக சொல்லணும்னா அவனுடைய பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நம்ம டிராகன் பார்க்குது, டேய் அது ஜட்ஜ்மெண்ட் லைட்னிங்டா, என்னை நீ ப்ரொடெக்ட் பண்ணு, நீ தான் என்ன ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படிங்குது. தூக்கி செவிட்டி வச்சிடறான், சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்காதுன்றாங்க. ஆக்சுவலாக இந்த ஜட்ஜ்மெண்ட் லைட்னிங் அப்படிங்கிறது ஹெவன்லேருந்து வரக்கூடிய ஒன்று, பனிஷ்மெண்ட் மாதிரி. அதை யூஸ் பண்ணி எல்லாருமே அடிக்கிறான். கிழவன் பார்க்குது, டேய் முதல்ல எல்லாரும் தூரமாக ஓடுங்கன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டாங்க. ஆக்சுவலாக அவன் என்ன பண்ணுறான்னா, இந்த மார்டல் வேர்ல்டில் ஒரு லிமிட் இருக்குது, வேணுனே அந்த லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணி ஹெவன்லேருந்து லைட்னிங்கை வர வச்சு அதை வச்சு எல்லாரும் அடிக்கிறான். இப்போ என்ன நடக்குது, நம்ம ஹீரோடைய உடம்புக்குள்ளே இருந்து லைட் அப்படிங்கிறது வெளியில் வருதுங்க. அவனுக்கே பக்குன்னு ஆகி போகுது. குடுகுடுன்னு என்ன பண்ணுறான், ஓரமாக ஓடி வந்துடுறான். ஆக்சுவலாக அந்த ஒரு ஜேட் பாம் எடுத்தான்ல, அது அவனுடைய உடம்புக்குள்ளே இருந்து வெளியில் போகுது. இதை பார்த்தோன்னே சும்மா இருப்பானுங்களா, அதை எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் பின்னாடியே போகுது. இது பத்தாததுக்கு இவன் உடம்புக்குள்ளே இன்னும் என்னென்ன ட்ரெஷர் இருந்துச்சோ எல்லாமே வெளியில் போயிடுச்சுங்க. நம்ம கிழவன் பார்க்குது, வேறு யாராவது ஏதாவது கண்ட்ரோல் பண்ணுறாங்களா, யாருன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு பார்க்குது. இப்போ இன்னொரு பிரச்சனை, இவங்களுக்கு வயசாகிட்டு இருக்கு. இப்போ விட்டால் இதுக்கப்புறம் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எப்போ கிடைக்கும். ஸோ ஏதாவது ஒரு ட்ரெஷரையாவது எடுத்துணும்னு சொல்லிட்டு சண்டை போகிறதுக்காக போகிறாங்கப்பா. நம்ம ஹீரோ அப்படியே வானத்தை பார்த்து நின்றுட்டு இருக்கான். நம்ம டிராகன் என்ன தெரியுமா சொல்லுது, இங்கே பாரு, உன்னை நான் வார்ன் பண்ணுறேன், அந்த ஹோய்போ தேடி போகிறேன்னு சொல்லிட்டு போகிற வேலை வச்சுக்காத அப்படிங்குது. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ ஃபீல் பண்ணோன்னு அதை நினச்சிது. ஆனால் அவன் செம்ம ஜாலி மூடில் இருக்காங்க. அவன் என்ன சொல்கிறான், அப்பாடா என் உடம்புல இருந்தது எல்லாம் வெளில போயிடுச்சுரா, இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்கேன் அப்படிங்கிறான். தரையில் படுத்தவன் அங்கேருந்து நகரவே இல்லைங்க. ஆக்சுவலாக இருட்டு அப்படிங்கிறது போய் வெளிச்சமே வந்துருச்சு. ஆனாலும் அப்படியே படுத்துக்கிட்டு இருக்கான். லாங் யூ வரா வந்து கேட்குறா, என்னடா இங்கேயே படுத்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிறா. அவன் என்ன சொல்கிறான், இந்த அளவுக்கு ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணி ரொம்ப வருஷம் ஆச்சு, எனக்கு இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுனே தெரியல, ஏன்னா வாழ்க்கையில் இதுக்கு மேலே எந்த பேர்டனும் கிடையாதுல்ல. அதான் அவன் சொல்கிறா, நீ சொல்கிறது கரெக்டு தான், எல்லா பேர்டன்ஸும் போயிடுச்சு தான், அது கூடவே சேர்ந்து நம்ம வாழ்க்கையில் இருந்த பர்பஸும் போயிடுச்சுல அப்படின்ன உடனே இவன் பட்டுன்னு எந்திரிச்சு அவளை பார்க்குறான். ஏன்னா தப்பான முடிவை தான் எடுத்துகிட்டு போகிறாளோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். அவன் என்ன சொல்கிறா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் எந்த தப்பான முடிவும் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிறா. அவன் சொல்கிறான், சரி வா, நீ வந்து கிங்டமுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டல, வா கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த சமயத்தில் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுறதுக்கு ஒருத்தன் வர, இவ அவனை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு குறுக்க வர, அந்த ப்ராசஸில் இவ தாங்க இறந்து போகிறா. நம்ம ஹீரோ வாழ்க்கையில் இப்போ தான் எல்லாம் நல்லது நடக்குதுன்னு யோசிச்சான், அதுக்குள்ளே ஒருத்தன் எல்லாத்தையும் கெடுத்து விட்டான். நம்ம ஹீரோ பித்து பிடிச்ச மாதிரி அந்த இடத்துல அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. அவளே பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கான். அவள் செத்து போயிட்டா. இவனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்குள்ளே இருக்க டெவில் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கு. இந்த பாயப்புள்ள அது தெரியாமல் கண்ட மணிக்கு பேசிக்கிட்டு இருக்கு. இவன் என்ன சொல்கிறான், டேய் அவள் மட்டும் குறுக்க வரலன்னு வச்சுக்கோ, இந்நேரத்துக்கு அந்த இடத்துல நீ படுத்துக்கிட்டு இருந்துருப்படா, ஒரு பொண்ணு போய் உன்னை காப்பாற்றிருக்கா, நான் நினச்சதை விட நீ குப்பையாக இருப்ப போல தெரியுதே அப்படிங்கிறான். நம்ம டிராகனுக்கு என்ன ரிப்ளை பண்ணுறதுனே தெரியல, அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்குங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமாக ரேஜ் மோடுக்குள்ளே போய்கிட்டு இருக்கான். அது இந்த நாய்க்கு தெரியாதுல்ல.
அவன் என்ன சொல்றான், "உன்னை கொல்றத விட உன்னை இப்படி பார்க்கறது தான்டா எனக்கு சந்தோஷமா இருக்கு" அப்படிங்கிறாங்க. ஆனா நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே இருக்கான். அவனுக்குள்ள இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு அடைச்சு வச்சிருந்தான்ல, அந்த டெவில் பவர் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகுது. நம்ம ஹீரோ டிராகன் கிட்ட சொல்றான், "அவள இங்கேருந்து கூட்டு போ" அப்படின்னோடனே அவள தூக்கிட்டு போயிடுச்சுங்க. இவனுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கு பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா மாறுறான்ல, அத பார்த்து அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே பேன்னு நிக்கிறான். இவன் பாட்டுக்கு தான் வேலைய பார்த்துட்டு நிம்மதியா இருந்தான். ஆனா சம்மந்தமே இல்லாம எப்படியெல்லாம் குடைச்சல் குடுக்குறாய்ங்க பாருங்க. இப்ப சார் வந்து அட்டாக் பண்றாராமா. ஏகப்பட்ட கத்திங்க. அதெல்லாம் விட்டிருந்தா கிழிச்சிருக்கும் அவன. ஆனா ஒரு கத்தி கூட அவன தொடவே இல்லையே. அந்த அட்டாக்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. இத பார்த்த உடனே சார் அங்கேருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்க்குறாரு. எப்படி எஸ்கேப் ஆக விட்டுருவான் நம்ம ஹீரோ? அந்த டிராகன் கேட்சிங் டெக்னிக் இருக்குல்ல, புடிச்சு இழு. பயங்கரமான ஒரு ரேஜ் மோடுங்க. அவன போட்டு செம்ம அடி அடிக்கிறான். இதெல்லாம் நம்ம வார்த்தையில எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. ஆப்பனன்ட்டால ஒரு அடி கூட திரும்ப அடிக்க முடியலங்க. இவன் மட்டும் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஒவ்வொரு அடியும் இடி மாரி இருக்கு. அவன் உடம்புல இருக்க எத்தனை எலும்ப இவன் உடைச்சான் அப்படிங்கிறது தெரியலங்க. ஆனா சரியான அடி. இப்போ நம்ம ஹீரோக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, மொத்தமா ஒரு 7 உருவம் நிக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம இதெல்லாம் பார்த்துருப்போம். அந்த 7 உருவத்துக்கு ஒரு ஒரு டெக்னிக் இருக்கு. அப்போ அவங்க கிட்ட இருந்து 7 கத்தி இவன் முன்னாடி வந்து நிக்குதுங்க. இவன் என்ன பண்றான், இவனுக்கு பின்னாடி இருந்து இன்னொரு கத்திய எடுத்து, அது மொத்தத்தையும் வெட்டுறான் பாருங்க. அதெல்லாம் பீஸ் பீஸா போயிடுச்சு. இப்போ அந்த 7 கத்தியுமே ஒண்ணா சேர்ந்து ஒரே கத்தியா மாறுது. இவனுக்கெல்லாம் அல்லு இல்ல. அவன் கண்ல மரண பயம் தெரியுது. ஒரு கத்தியோட பவரே பயங்கரமா இருக்கும். 7 கத்தி ஒண்ணா சேர்ந்து அட்டாக் பண்ணா எப்படி இருக்கும்? அந்த பயபுல அந்த இடத்துல சாக வேண்டியது. ஆக்சுவலா அவனோட டீச்சர் உள்ளுக்குள்ள வந்து அவன காப்பாத்துறாரு. ஆனா அந்த ப்ராசஸ்ல அந்த மனுஷனோட ஒரு கையே போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் கூட அந்த அட்டாக் நிக்கலையே. அங்க இருக்க மலைகள் எல்லாத்தையும் பொளந்து ஒரு வழி பண்ணிடுச்சு. இந்த ஆளுடைய ஒரு கையே மொத்தமா காலிங்க. அந்த ஆள் பார்க்குறான், "டேய், இவனுங்கெல்லாம் சொன்னத விட அவன் பயங்கர பவர்ஃபுல்லா இருப்பான் போல தெரியுதே. இந்த இடம் சேஃப் கிடையாது. கிளம்பி போலான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான்." நம்ம ஹீரோவும் அப்படியே பார்த்துட்டே நிக்கிறாங்க. இங்க தான் இந்த எபிசோட் முடியுது. நம்ம அடுத்த எபிசோட்ல கன்டினியூ பண்ணலாம். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.